சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கூட ஒரு குறைந்த மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சட்டுன்னு செய்யக்கூடிய சுவையான முறுன்னு வாயில் வச்சு அப்படியே கரையக்கூடிய அளவுக்கு சூப்பரான இந்த முறுக்கு. சீரகம் சேர்த்து செய்யறதுனால இதை சீரக முறுக்குன்னு சொல்லலாம். வெண்ணெய் சேர்த்து செய்யறதுனால இது பட்டர் முறுக்குன்னு செய்யலாம். வெண்ணெய் சீரகம் ரெண்டும் சேர்க்கும் போது இந்த முறுக்கு வந்து நல்ல பொறுன்னு வாயில் வச்சோடனே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கையில் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு காஃபி டீயோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இந்த பட்டர் முறுக்கு செய்யறதுக்கும் குறைந்த மணி நேரம் குறைந்த பொருட்களோட சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த பட்டர் முறுக்கு செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. டீட்டெயிலான ரெசிபியை பார்த்துடலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொரிச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, வறுக்கடலைன்னு சொல்லுவாங்க, பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரைடு சன்னா அப்படின்னு சொல்லலாம். இந்த பொரிக்கடலையை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். குருணைகள் எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரிசி மாவு. நீங்கள் கடைகளில் வாங்குகிற அரிசி மாவையே சேர்த்துக்கலாம். இடியாப்பம் மாவு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். இல்லைன்னா நம்ம பச்சரிசி மாவு எடுத்தோன்னா லைட்டாக வறுத்துக்கணும். அரிசி மாவு இப்போ நான் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி ஜலிச்ச பொட்டுக்கடலை மாவில் 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோபுரமாக அளந்து 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடலை மாவு அதுலேயும் 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதில் 2 ஹீப் டேபிள் ஸ்பூன், இதில் 2 ஹீப் டேபிள் ஸ்பூன். ஒருவேளை உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா 4 ஹீப் டேபிள் ஸ்பூன் கடலை மாவையே சேர்த்துக்கோங்க. நான் இப்போ அதில் 2 இதில் 2 சேர்த்துருக்கேன். எதுக்காக இப்படி 2 விதமாக சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். வெண்ணெய் அதே போல் 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கீம் சேர்த்துக்கலாம். நான் வந்து டீஃப்ராஸ்ட் ஆனதுனால ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். டீஃப்ராஸ்ட் ஆனது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நைஸ் உப்புங்கிறதுனால நான் கரைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். கல் உப்பாக இருந்தால் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்க்கும் போது அந்த சீரகத்தோட மனம் ரொம்ப நல்லா கிடைக்கும். நல்லா கையில் கசக்கி விட்டு நல்லா தேய்ச்சி அந்த சீரகத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெண்ணெய் உப்பு சீரகம் எல்லாம் மாவில் கலக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைய போகிறோம். நான் இப்போ வந்து 2 விதமாக எதுக்காக மாவு சேர்த்தேன். 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது முறுக்கு சீக்கிரமாக செவந்து போகாது. உங்களுக்கு நிறம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் முறுக்குன்னு சொல்கிறதுனால அந்த பட்டரோட கலரில் கிடைக்கும். வெறும் கடலை மாவு மட்டும் சேர்த்தோன்னா செவந்து வந்துடும். அதனால் நான் அதுலேயும் கலந்து 2 விதமாக சேர்த்துருக்கேன். இப்போ நான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா வெண்ணெய் பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கை உள்ளே இறங்கும். அந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த அச்சு வந்து இந்த மாதிரி ஒத்த ஸ்டார் அச்சுன்னு சொல்லுவோம்ல, இது சிங்கிளாக இருக்கிறதும் எடுத்துக்கலாம். நான் இப்போ 3 ஹோல் இருக்கிறத எடுத்திருக்கேன். 3 ஹோல் இருக்கிறதுனா சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாம். அதனால் நான் 3 ஹோல் இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாவை இதில் வச்சுட்டு இந்த இதில் தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் உடன் ப்ரெஸ்லையும் செய்யலாம். நீங்கள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் உடன் ப்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதையும் வாங்கி பயன்பெறலாம். நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதில் எடுத்துகிட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு விட்டு பார்க்கும்போது அது நல்லா அழகாக மேலே பொரிஞ்சு மேலே வரும். இந்த பக்குவம் தான் உங்களுக்கு முறுக்கு புளியறதுக்கு சரியான பக்குவம். ரொம்ப தீ பறக்கிற மாதிரி எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா முறுக்கு ரொம்ப பொறுன்னு கிடைக்காது. அதனால் எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நிதானமாக சின்னதாக அப்படியே அப்போ அழுத்தி சின்னதாக விடலாம். இல்லை நீங்கள் அப்படியே கட் பண்ண மாதிரியும் ஒரு இது ஸ்பூனோ கத்தியோ வச்சுட்டு கட் பண்ண மாதிரியும் போடலாம். இது பார்த்திங்கன்னா அந்த தான் விழும். உங்களுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாலாம் விழாது. இது மாதிரி கட்டாய் தான் விழும். அந்த எண்ணெய் அளவுக்கு ஃபுல்லாக எண்ணெய் நிறையா ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக இது ஒரே மாதிரி வெந்துடும். இது சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது நிதானமாக வேக வச்சு எடுக்கும்போது நல்ல பொறுன்னு கிடைக்கும். நிறம் வந்து அட்டகாசமாக வெண்ணெய் கலரில் அழகாக கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் இந்த சலசலப்பு சத்தம் அடங்குற அளவுக்கும் வேக விடலாம். பிழிஞ்சு விட்ட உடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஒரு நிமிஷம் அளவுக்கு விட்டுருங்க. அந்த சலசலப்பு சத்தம் எல்லாம் அப்படியே கிராஜுவலாக
கம்மியாகும். அந்த டைமில் லைட்டாக அப்படி பண்ணி விடுங்க. ஏன்னா உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நான் கரண்டி போட்டு அப்படியே உங்களுக்கு கிளறி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்துடுச்சு. நிறம் பார்த்திங்கன்னா நல்ல வெண்ணெயோட கலர்லேயே அழகாக இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக தான் நம்ம 2 விதமான பருப்பு மாவு சேர்த்து மாவு பிசைஞ்சோம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பட்டர் முறுக்கு சீரகம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும், மனமும் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரியும் செய்யலாம். சின்ன அச்சு, அந்த சிங்கிள் அச்சு இருக்கு இல்லையா, அது போட்டும் நீங்கள் அப்படியே ரவுண்டாக அப்படியே பிழிஞ்சும் எடுக்கலாம். கண்டினியூஸாக பிழிஞ்சிங்கன்னா நல்லா லாங் பீசஸாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு எடுத்துடலாம். நான் சின்ன அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.